நம் அக்கறை சிரிக்கக்கூடாது என்பதில் இல்லை, உண்மையை பார்த்தால் அது அழக்கூடாது என்கிற நம் அச்சத்தின் மீதுதான் இருக்கிறது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோட்டிவேஷனல் பேஸ்கெட். இன்னைக்கு ரொம்பவே சிரிச்சிட்டேன். நாளைக்கு ஏதாவது மோசமாக நடக்காமல் இருந்தால் சரிதான். இப்படி சிரிக்கிற போதெல்லாம் நினைத்து கொள்கிறவர்கள் உங்களில் 10ல் 5 பேராவது இருப்பீர்கள். ஒருவர் வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் மாறி மாறிதான் வரும் என்பது உலக நீதி என்று நீங்கள் நினைத்தால், துன்பம் வரும்போது நீங்கள் ஏன் கவலைப்பட வேண்டும்? நோ ப்ராப்ளம், நாளைக்கு நாம் நிச்சயம் சந்தோஷமாக இருப்போம் என்று நீங்கள் நம்பலாமே. சந்தோஷமாக இருப்பதில் அவ்வளவு பயம் நமக்கு. வாழ்க்கை ரொம்ப கஷ்டமானது என்று சொல்லி சொல்லியே வளர்க்கப்பட்டதால் ஆனந்தம் அடைவதில் அத்தனை வருத்தம் இருக்கிறது நமக்கு. வரப்போகிற துன்பத்தை நம்மால் தவிர்க்க முடியாது என்றால் சிரிக்கிற நேரத்திலாவது அனுபவித்து சிரிக்கலாமே என்றால் அதற்கும் நாம் தயாராக இல்லை. இப்போ கொஞ்சமாக சிரிச்சா நாளைக்கு வரப்போகிற துயரமும் கொஞ்சமாக இருக்கும் என்கிற எண்ணம். அடடா, இந்த மூளையை வைத்து கொண்டு நாம் படுகிற பாடு இருக்கிறதே. நம் அக்கறை சிரிக்கக்கூடாது என்பதில் இல்லை, உண்மையில் பார்த்தால் அது அழக்கூடாது என்கிற நம் அச்சத்தின் மீதுதான் இருக்கிறது. அழுகின்ற குழந்தையை யாராவது வேடிக்கை காட்டினால் பாசமாக எடுத்துக்கொண்டால் சிரிக்கிறது, பிறகு பசித்தால் அழுகிறது. குழந்தையை பொறுத்தவரை அழுகையும் ஒன்றுதான், சிரிப்பும் ஒன்றுதான். குழந்தையை பொறுத்தவரை சிரிப்பை பற்றிய ஆசையும் அதற்கு இல்லை, அழுகை பற்றிய அச்சமும் அதற்கு இல்லை. நாம் மகிழோடு இருப்பதற்காக படைக்கப்பட்டவர்களா, இல்லை அழுது கொண்டு திரியட்டும் என்று சொல்லி படைக்கப்பட்டவர்களா? இயற்கையோ இறைவனோ நம்மை படைத்தது யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், நிச்சயமாக அழுது புலம்புவதற்காக மட்டும் நாம் படைக்கப்பட்டிருக்க மாட்டோம். இங்கே சந்தோஷங்கள் நிறைய இருக்கின்றன, அனுபவிக்கத்தான் ஆள் இல்லை என்கிறது ஒரு சீன பழமொழி. வருத்தம் தருகிற விஷயமாக தேடி தேடி கவலைப்பட தெரிந்த நமக்கு கண்களுக்கு முன்னால் இருக்கும் சந்தோஷங்களை கூட கண்டு கொள்ள தெரியவில்லையே, அது ஏன்? நாளைய பற்றிய பயமும் கவலையும் தான் இன்றைய சந்தோஷத்தை அனுபவிக்க நமக்கு தடை போடுகிறது. நாளைக்கு அதற்கடுத்த நாள் குறித்த பயம் உங்களுக்கு முன்னால் வந்து உட்கார்ந்து கொள்கிறது. நாளைக்கு எல்லாம் நன்றாகவே நடக்கட்டும். சரி, இன்றைக்கு என்பது நேற்றின் நாளைதானே, அதில் ஏன் இப்படி கன்னத்தில் கை வைத்து கொண்டு உட்கார்ந்து இருக்கிறீர்கள்? நேற்று நீங்கள் நாளையை குறித்து கவலைப்பட்டீர்கள், அதாவது இன்றைய பற்றி கவலைப்பட்டீர்கள். அதனால் இன்று உங்களுக்கு சந்தோஷம் வந்து விட்டதா? இதோ இப்போது மீண்டும் நாளைய குறித்து கவலை உங்களுக்கு ஆரம்பித்து விட்டது. உங்களிடத்தில் முக்கியமானதொரு கேள்வி, நாளை உலகம் இல்லை என்றால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? நிறைய பேர் நாளைக்கு உலகம் இருக்காதா, ஐயோ அப்படி உலகம் இல்லை என்றால் என்ன செய்வது என்று இப்போதே கவலைப்பட ஆரம்பித்து விடுவீர்கள். நாளை குறித்த எல்லா கவலைகளுக்கும் பின்னால் இருப்பது தோல்வி குறித்த பயம்தான். நான் ஜெயித்து கொண்டே இருக்க வேண்டும் என்கிற உங்கள் எண்ணம், அதில் என்ன தவறு இருக்க முடியும் என்று நீங்கள் கேட்கலாம். உங்கள் எண்ணத்தில் எந்த தவறும் இல்லை, உங்கள் அணுகுமுறையில்தான் கொஞ்சம் குழப்பம் இருக்கிறது. உங்கள் எண்ணமெல்லாம் ஜெயிக்க வேண்டும் என்பதிலேயே இருக்குமேயானால் நீங்கள் வெற்றியை பற்றி மட்டுமே தானே யோசிக்க வேண்டும், ஏன் தோல்வியை பற்றி யோசிக்கிறீர்கள்? தோற்காமல் இருப்பதற்கு பெயர்தான் வெற்றி என்பதுதான் உங்களின் சித்தாந்தம். இங்குதான் குழப்பமே. தோற்காமல் இருப்பது என்பது வெறும் பாதுகாப்பு உணர்வு, வெற்றி பெறுவது என்பதே நம் ஆசை, இலக்கு. பாதுகாப்பாக இருப்பதற்கும் இலக்கை எட்டுவதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. எப்படி? ஒழுகிற வீட்டிற்குள் நனையாமல் இருக்க ஒரு குடையை தேட சொல்கிறது உங்களது பாதுகாப்பு உணர்வு. அதாவது தோற்காமல் இருக்க நீங்கள் வழி தேடுகிறீர்கள், ஆனால் வீட்டிற்கு மேலே ஒழுகாத தன்மையுள்ள ஓட்டையோ காங்கிரீட் தளத்தையோ போட வேண்டும் என்பதுதான் உங்கள் இலக்காக இருக்க வேண்டும். நாளை நனைந்துவிடக்கூடாது என்கிற அச்சத்தில் குடையை பிடித்து கொண்டே திரிகிறீர்களே ஒழிய, ஒழுகாத ஓடு போட வேண்டும் என்கிற இலக்கு நிறைவேற்றப்படாமல் இன்னமும் அப்படியேதான் இருக்கிறது. இப்போது ஒரு முடிவுக்கு வாருங்கள். உங்களது எண்ணம் எல்லாம் குடை மீது இருக்கிறதா, இல்லை ஓடு மீது இருக்கிறதா? தோற்கக்கூடாது என்று நீங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறீர்கள், ஜெயிக்க வேண்டும் என்று ஓடிக்கொண்டு இருக்கிறீர்களா? ஓட்டப்பந்தயத்தில் தோற்று போவோம் என்று பயப்படுகிறவன் பின்னால் வருபவனை திரும்பி பார்த்து கொண்டே ஓடி தன் இலக்கை விட்டு விடுகிறான். தோற்கக்கூடாது என்கிற அவனுடைய பயம் அவனது வெற்றியை அவனிடமிருந்து பறித்து விடுகிறது. ஜெயிப்பதற்காக ஓடுகிறவனுக்கு அவனது இலக்கு ஒன்றின் மீது மட்டுமே அவனுக்கு குறி. அவனுக்கு தோல்வி குறித்த பயமும் இல்லை, வெற்றியை அடையும் இலக்கு மட்டுமே அவன் மனசெல்லாம் நிறைந்திருக்கிறது.
உங்கள் எண்ணம் வெற்றி குறித்தே இருக்கிறது என்றால் இலக்கு நோக்கி ஓடுங்கள். தோல்வியின் பின்னால் ஓடாதீர்கள். தோற்காமல் இருக்க வேண்டுமே என்பதற்காக நீங்கள் ஜெயிக்க பார்த்தால் தோல்விதான் உங்களுக்கு மிஞ்சும். இதோ உங்கள் இலக்கு. வெற்றியை மட்டும் மனதில் வைத்து கொண்டு ஓடுங்கள். அதிவேகமாக ஓடுங்கள். தோல்வி உங்களை துரத்தட்டும், பரவாயில்லை. ஆனால் நீங்கள் தோல்வியை துரத்தி கொண்டு ஓடாதீர்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்சிருக்கும் என்று நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை தொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.